சார் மேனேஜர் சார் உங்களுக்காக தான் சார் மீட்டிங் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். எடுத்து வச்சுட்டு சார் நீங்க வாங்க சார். நேத்தே முடிக்க வேண்டியது இன்னைக்கு முடிக்கல நீங்க. இல்ல நான் சட்டை போடாம டிஷர்ட் போட்டு வந்தேன் சார். பரவாயில்ல சார், நீங்க வந்தா மட்டும் போதும் சார். சரி போங்க வரேன், போங்க நான் வரேன் பாத்துக்கிறேன் போங்க. சார் இந்த ஃபார்மா சார்? இந்த ஃபார்ம் தான் சார். இந்த ஃபார்மா? இந்த ஃபார்ம் இத நீங்க போடுங்க, போங்க டக்குனு போங்க. சரி ஓகே, थैंक यू. இன்னும் முடிக்கல நீங்க? இன்னும் முடிச்சிரேன். என்ன இது சார்? அந்த மாயவரம் கிளையன்ட் இருக்காரு சார், மாயவரம் போயிட்டு. ஆமா சார், அவரோட அந்த கிட்டத்தட்ட அந்த 2000 crore ப்ராஜெக்ட் வந்து இது எவ்வளவுக்கு வந்து டியூட்டி பண்ணலாம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இது வந்து எவ்வளவு ஃபைல் பண்ணனும்? இது டியூட்டி பண்ணிட்டாங்களா? இது பண்ணிட்டாங்களா? பண்ணல. இது இன்னும் நில்லு இருக்கு சார். இத சரி பண்ண சொல்லுங்க. அப்ப பண்ணானா இது பண்ணா மூவ் பண்ண முடியும். நல்ல வேளை சார், நீங்க இல்லனா நான் பாட்டுக்கு போய் கொடுத்துருப்பேன். எனக்கு வேலைய போயிருங்க சார். பண்ணுங்க. थैंक यू சார். ஓகே. வேற என்ன பிரச்சனை? யாருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க மச்சான். 4K வீடியோ எடிட் பண்ணவே முடியல, ரொம்ப ஸ்டக் ஆகுது. 4K வீடியோ வந்து டைரக்டா போட்டு எடிட் பண்ணா வராதுடா. சரி என்ன பண்ணுவோம், அந்த வீடியோ தூக்கி மீடியா என்கவுண்டர்ல போட்டு ரெசல்யூஷன் கம்மி பண்ணி வாங்கணும். அப்படி கம்மி பண்ண வீடியோ நீ போட்டு எடிட் பண்ணனா உனக்கு ஸ்டக் ஆகாம ஈஸியா வரும். எப்பறா? அப்புறம் நீ அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். எல்லாமே தெரியுமா உனக்கு? இது என்ன பண்றது? சரி விடு. புகழாதீங்கடா நீ. புகழாதீங்கடா. ஐயோ ஏங்க என்னம்மா காய்கறி வாங்கிட்டு வந்தீங்கல்ல? காய் வாங்கிட்டு வந்தேன். காய் வாங்குறது வரைக்கும் போயிருக்கீங்களா இல்லையா? படிச்சிருக்கீங்க தானே? படிச்சிருக்கேன். ஏங்க தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நாளைக்கு அழுகுற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இல்ல ரொம்ப ஒரு 3 நாளைக்கு வச்சு சமைக்கிற மாதிரி வாங்கிட்டு வர வேண்டியது தானே? அன்னைக்கு வந்தப்போ கொஞ்சம் ரொம்ப காயா எடுத்து வந்துட்டேன். சரி கொஞ்சம் பழமா எடுத்துடலாம். அது இருக்கட்டும். இது என்னங்க? அது காலிஃபிளவர். இது ப்ரோக்கோலிங்க. ப்ரோக்கோலியா? காலிஃபிளவரை வாங்கிட்டு வர சொன்னா ப்ரோக்கோலியா வாங்கிட்டு இல்ல எல்லாம் ஒண்ணுதான் சார். அப்படின்னா சரின்னு எடுத்து எப்படி ஒண்ணாகும்? அந்த மாதிரி தான் சொன்னான் அவன். ஏங்க மரவள்ளி கிழங்கு தானே வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமா. இது என்னது? இது மரவள்ளி கிழங்கு தானே? இது சக்கரவள்ளி கிழங்கு. வித்தியாசமே தெரியாதா? இல்ல நான் நினைச்சு இதுதான் சக்கரவள்ளி மரவள்ளி கிழங்கு, அது சக்கரவள்ளி கிழங்கு நினைச்சிட்டேன். ஐயோ உங்களை எல்லாம் வந்து ஆனா சத்தியமா நீங்க எல்லாம் எதுக்குங்க அப்படி இருக்கீங்க? வேஸ்ட்டுங்க. ஒரு காய்கறி கூட வாங்க தெரியாதா? தெரியாம வாங்கிட்டு நான் பார்த்து வாங்கிட்டு வரேன் நான். டார்ச்சரா இருக்கு உங்களோட. ஐயோ என்னாச்சுமா? ஏங்க வெங்காயம் கூட ஒழுங்கா வாங்க தெரியாதா? என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? என்ன சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வாங்கன்னா? சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேங்க. சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா பார்த்து வாங்கிட்டு வரணும். ரெண்டுலயும் 1 கிலோ வாங்கி போட்டுருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லங்க. குடும்பம் அப்புறம் அதான் செஞ்சுக்கலாம். வேஸ்ட். ஏங்க பாத்ரூம் லைட் அமத்தலையா? பாத்ரூம் லைட் அமத்துக்கு எத்தனை தடவை சொல்றது? அமத்திட்டு வந்துறமா. கண்டிப்பா கலப்பாதீங்க. யார் இந்த குளிச்சிட்டு துண்டு இங்க யார் போட்டது? யாரு? எத்தனை தடவை சொல்றது குளிச்சிட்டு துண்டு? எத்தனை வீடியோக்கள் எடுக்கிறது? யூடியூப் பூரா இந்த காமெடி தான் பண்ணிருக்காங்க. நாங்களே ஒரு 20 வாட்டி பண்ணிருக்கேன். எந்த பேட்மேனுக்கு பிறந்த பரதேசி பண்ணாடா இப்படி வந்து சாக்லேட் பேப்பர் இங்க போட்டது? யார் இப்படி போட்டது? யாரு? அறிவு வேணா? படிச்சிருக்கோம். இந்த லட்சணத்துல அமெரிக்கா வீசா கிடைக்கணும்னு ஆசை வேற. நல்லா கொடுத்துருவாங்க அப்படியே. போமா திட்டாம. என்ன வீட்டுக்கு வந்தாலே புரிய கலவரமாவே இருக்கு எனக்கு. வெளியே போனா அவ்வளவு பேர் என்ன புகழ்ந்து பேசுறாங்க, நல்லா இருக்குங்கறாங்க, அதா இருக்குங்கறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கீங்க எங்க வச்சீங்க? டிவி பக்கத்துல. எதுக்கு டிவி பக்கத்துல வைக்கணும்? அதுக்கு தான் இந்த இங்கனக்குள்ள பாணி அடிச்சு மாட்டி இருக்குல்ல, அதுல போய் மாட்டிக்கு. தேவையில்லாத பண்ணி எரிச்சலா இருக்கு. அதான் வாடகை போட்டுட்டீங்களா? போட்டீங்களா? இல்ல போட்டீங்களா? போட போறீங்களா? போட்டுட்டேன். போன் எடுங்க பாப்போம். போடல, மறந்தாச்சு. போட்டுறேன். அது வந்தவனே போட்டாதான் என்ன? போட்டுறேன். நீ போ. என்னடா புலம கூட வர மாட்டேங்கிறான், குறுக்க வந்துட்டு இருக்காங்கங்கறான். அதெல்லாம் என்ன வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஆபீஸ் பண்ணி வீட்டுக்கு போகும்போது அப்படியே நின்னுட்டு இருக்காங்க ரோட்லயே. என்னடான்னு பார்த்தா இதுதான் ஸ்கூலுக்கு போற மாதிரி வீட்டுக்கு போறது பயப்படுறாங்க. குடிச்ச டீ கிளாஸா எடுத்து வைக்கல. எதுக்கு? எங்க இங்க உட்கார்ந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு நீ? பேசாத 5 நிமிஷம் பேசாத. என்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ். நானும் கோவமா இருக்கேன், நீயும் கோவமா இருக்க. வேணா கொஞ்சம் பேசாம. நீங்க பேசாம இருங்க. அப்படி பேசாம இருந்தாலும் அமைதியா இருக்கலாம்ல. பேசாம தான் நான் இருக்க ட்ரை பண்றேன். நீ பேசாம 5 நிமிஷம் மட்டும் பேசாம. நீ 5 நிமிஷம் பேசாம நான் இருந்ததே இல்லையா? இல்லம்மா, நீ வரும்போது அப்படி வரல. அது வந்து எனக்கு வந்து எரிச்சலா இருக்கு. மூச்சு விடாம செத்து போயிடணுமாப்பா? மூச்சு விட்டாலே உங்களுக்கு பிரச்சனையா? நான் கேட்டேன் 5 நிமிஷம் மட்டும் பேசாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. யாராவது ஒருத்தர் ரிலாக்ஸ் ஆனாதான் வீட்டுல சண்டை இல்லாம இருக்க முடியும். கொஞ்சம் நீங்க மட்டும் ரிலாக்ஸ் ஆயிட்டே இருக்கணும், மத்தவங்க வந்து கோவப்பட்டுட்டே இருக்கணும். 5 நிமிஷமா? 5 நிமிஷம் மட்டும் அமைதியா கொஞ்ச நேரம் வீட்டுல பீஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் சொல்லிட்டு போயிடுறீங்க. 5 நிமிஷம் இங்க இருக்க வேண்டியதானே? எதுக்கு போறீங்க? பேசாதம்மா. என்ன சொல்றேன்னா, ஒரு 5 நிமிஷம் பேசாம அமைதியா இருந்தேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து ரைட்டு அப்படின்னு ஒரு இதா வருவேன் நான். அதுக்குள்ளே நீ பேசி என்ன பிரஷர் ஏத்திக்கிட்டே போற மாதிரி இருக்கு. உங்க மூஞ்சிய பார்க்காம இருந்தா நான் 5 நிமிஷம் பேசாம இருப்பேன். பாத்துக்கிட்டுலாம் என்னால பேசாம இருக்க முடியாது. வேணா இப்படி திரும்பி நில்லுங்க. 5 நிமிஷம் பேசாம திரும்பி நில்லுங்க. 5 நிமிஷம் ப்ளீஸ். ஹேர் கட் கூட பண்ணல ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசு. 5 நிமிஷம் பேசு. ஒரு டி-ஷர்ட்னு எடுத்துருக்கீங்க கர்மம். இப்பவே சொன்னேன் அந்த கடையில நல்ல டி-ஷர்ட் 4 இருந்துச்சு. இத போய் எடுத்துட்டு எனக்கு பிடிச்சத எடுத்து 5 நிமிஷம் பேசாம இருமா. எனக்கு பீஸ்ஃபுல். நான் எங்க நடந்து டி-ஷர்ட்டுக்கு இந்த பேண்ட்டுக்கு செட்டே ஆவல. எங்க போறீங்க இப்ப நீங்க? எங்கம்மா 5 நிமிஷம் பேசாம இருக்குதான்னு சொன்னீங்க. நீங்க மட்டும் போனா என்ன அர்த்தம்? அப்ப நான் நின்னுக்கிறீங்க. நான் லூசா இருக்க மாட்டேங்கிறீங்க. 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னங்க அது மனுஷன் வீட்ல ஒரு 5 நிமிஷம் பேசாம இருக்க மாட்டறாங்க. கூட பேசி டென்ஷன் ஆக்குறாங்க. நம்ம போட்டுக்கிட்டு
ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? ஆயிட்டுமா. அப்ப நான் எப்ப ரிலாக்ஸ் ஆகுறது? நான் உன்னை ரிலாக்ஸ் பண்றேன். எப்படி? நான் பேசாம 5 நிமிஷம் இருக்கேன். நீங்க பேசாம 5 நிமிஷம் இருந்தா ரிலாக்ஸ் ஆயிருமா? ஆம்பளைங்க மட்டும் தான் இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க. அவன் பெண்கள்லாம் வந்து பிறக்கவே இல்ல. பெண்கள்லாம் வந்து எதுக்கு பிறக்குதான்றது தேவையில்லாம பிறந்துட்டாங்க. இந்த உலகத்துல வந்து தேவையில்லாம பிறந்து இந்த உலகத்துல வந்து படைக்கப்பட்ட உயிரினமா இருந்துட்டு இருக்காங்க. அப்படித்தானே சொல்ல வரீங்க? அப்படித்தானே சொல்ல வரீங்க? சொல்லுங்க. 5 நிமிஷம் அமைதியா இருங்கன்னு எதுக்கு சொன்னீங்க? 5 நிமிஷம் அமைதியா இருக்கனால இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது எனக்கு சொல்லுங்க. 5 நிமிஷம் அமைதியா இருந்தேன்னா அந்த பிரச்சனை இல்லாம பிரச்சனை இல்லாம சமாளிக்கலாம். எப்படி இருக்கும்? இப்ப பிரச்சனை இல்லாம இருக்குதா? நீங்க சொல்லுங்க. இப்ப பிரச்சனை இல்லாம இருக்குதா? சொல்லுங்க. சொல்லுங்க. அவங்கள்ட்ட நான் பேசணும் தான் இருக்கேன். அத பத்தி பேசுங்க. உங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. அதையும் சொல்லுங்க. எதுக்கு வந்து நீங்க கூட்டி வந்து ஒண்ணா இருப்போம்னு எதுக்கு சொன்னீங்க? தெரியாம சொல்லி இது தேவை இல்ல. எதுக்கு? நான் அமைதியா தானே போறேன். அவங்க அமைதியா போறாங்களா? அவங்க அமைதியா போறாங்க. அவங்க கேக்குறீங்களா? பேசாம இருப்போம். 5 நிமிஷம் பேசாம இருப்போம்.